மக்கள் உங்களை வெறுப்பதற்கு ஒரு காரணம் இருக்கு. நிறைய நேரத்தில் நீங்க யோசிச்சிருக்கீங்களா, ஏன் இவங்க என்ன வெறுக்கிறாங்க, எனக்கு எதிராக பேசுறாங்க, நான் உங்களுக்கு எதிராக எதுவுமே பண்ணது இல்லையே, இவங்களை குறித்து நான் புறம் பேசினது இல்லை, இவங்களை நான் காட்டி கொடுத்தது இல்லை, அசிங்கப்படுத்தினது இல்லை, I have not cheated them, I have not betrayed them, I have not talked bad about them, I have not insulted them, but yet they still have a reason to hate you. இருந்தாலும் அவங்க என்ன வெறுக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. You might think, why am I being attacked? Why am I being insulted? Why am I being hated? Why am I being cheated? I have not done anything wrong. Then why do people hate me? But this morning I want to assure you, you did not do anything wrong. தப்பா பண்ணது கிடையாது. நீங்க செய்ததெல்லாம் ஏதோ ஒரு காரியம் நீங்க சரியா பண்ணிருக்கீங்க. அதனால தான் அவர்கள் உங்களை வெறுக்கிறார்கள். You did something right and that's the reason people hate you. Maybe they wanted you to let go, but you stood your faith. உங்க விசுவாசத்தை நீங்க காத்துக்கொண்டீங்க. They wanted you to agree with something, but you stood for the truth. நீங்க சத்தியத்துக்காக நின்றுப்பீங்க. Maybe they wanted you to say yes, but you stood your ground and said no. எப்ப ஒரு காரியத்தை டிஃபரண்டா பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப be ready, the world will start to hate you. நீங்க ஒழுங்கத்தோட ஒத்து போனீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. எப்ப நீங்க தனித்துவப்பட்டு தனிமையா நான் என்ன பண்றேன், I'm going to take the stand நினைக்கிறீங்களோ, that's exactly the moment people will start hating you. If everybody likes you, you have a problem, because God clearly says He does not want you to be popular, He wants you to be purposeful. கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பு வைத்திருக்கிறார், ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நீங்க எப்ப அந்த பர்பஸை நோக்கி நீங்க நகரும் போது நடக்கும் போது கண்டிப்பா உலகம் உங்களுக்கு எதிராகத்தான் இருக்கும். But this morning I want to assure you, dear children of God, if people speak bad against you, if people hate you, be happy that God loves you. ஒரு ஆமென் சொல்லலாமா?